சக்தி பீடம். அம்பாளினுடைய உடம்பு பகுதிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தில் விழுந்த இடத்தில் ஒவ்வொரு ஆலயம் தோன்றியது. அந்த ஆலயத்தில் நாம 29 ஆலயத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். நீங்க யாரும் தரிசிக்கலன்னெல்லாம் கவலையே பட வேண்டாம். நேரடியா போய் பார்த்தால் கூட இவ்வளவு சுவாரஸ்யமா பார்க்க முடியுமான்னு தெரியல. இருந்த இடத்திலிருந்தே திருக்காரணீஸ்வரர் நமக்கு கருணை பண்ணி இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் திருக்காரணீஸ்வரருக்கும் சொர்ணாம்பிகைக்கும் நாம் எல்லாம் கோடி கோடியாக நன்றியும். அதே போல 31 ஆண்டு காலமாக இது போன்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகளை ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தினுடைய அடியார் பெருமக்கள் செய்கிறாங்க. உங்க கரகோஷத்தோட அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி. ஏன்னா ஒரு வருஷம் பண்ணாவே அடுத்த வருஷம் பண்ண முடியறதில்ல. ஆனால் 31 வருடம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் எல்லாவற்றையும் சகிப்புத்தன்மையோடு சகித்து, யார் என்ன சொன்னாலும் வலது காதல வாங்கி இடது காதல விட்டுட்டு, இறை பணி ஒன்றே என் பணி எது, ஆமா செய்து கிடப்பதே என்னுடைய பணி அப்படின்னா இறை தொண்டு செய்வதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு நம்ம எல்லாம் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனாலே அந்த அடியார் பெருமக்களுக்கு இறைவனுடைய திருக்கருணை என்பது கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு 30வது தலம் நேற்றைய தினத்தில் திருக்குற்றாலத்தினுடைய சபை 2 நாள் தரிசனம் செய்தோம். அதே மாதிரி அதில் நேற்றைய தினத்தில் விட்டுட்ட ஒரு செய்தியை சொல்லி 30வது தலத்திற்கு செல்லுவோம். ஒன்றுமில்லை, கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலம் பல மூலிகையினால் சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சித்திர சபையை போய் தரிசிக்கக்கூடிய எல்லாரும் இந்த 5 அறிவில குளிப்பாங்க. அந்த சபையை பெரும்பாலும் தரிசித்திருக்க மாட்டார்கள். அதனாலே நீங்கள்லாம் ஒரு முறை அந்த கோயிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வாருங்கள். எதுக்கு இதை சொல்றேன்னா, ராமாயண காலத்தினுடையது சிறப்பையும் மகாபாரத காலத்தினுடைய சிறப்பையும், அதுக்கு முன்னதாக திருமாலாக இருந்த அந்த ஆலயமும், அதற்கு பிறகு அகத்தியருடைய கைப்பட்டு குற்றால நாதராக காட்சி கொடுக்கக்கூடியதும் வெறும் மூலிகையினால நிஜத்துல பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த சொரூபத்தில் அங்கு சித்திரம் ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. அதை நீங்க யூடியூப்ல போயிட்டு கூட நீங்க சித்திர சபைன்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா அந்த சித்திரங்கள் எல்லாமே காட்டப்படும் உங்களுக்கு எல்லாருக்குமே. இது எதுக்கு சொல்றேன்னா, 2000 என்ன இப்போ எழுதக்கூடிய மையில எழுதியது கிடையாது, சாதாரண பிரிண்டிங் அச்சு என்பதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் 2000 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக மூலிகையினால் எழுதப்பட்ட ஓவியங்கள் 2000 வருஷம் ஆகியும் இன்னும் அழியாமல் இருக்கிறது. உங்க கரகோஷம் தமிழ்நாட்டினுடைய பெருமை அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்து காட்டும் விதம், மூலிகையினாலே எழுதப்பட்ட ஓவியம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டா திருக்குற்றாலம். நேற்றைக்கு இது சொல்ல மறந்து விட்டதனால இன்றைக்கு அதை நினைவுபடுத்தி 30வது தலம் முக்தி நாயகி ஜெயந்தி பீடம் என்று சொல்லக்கூடிய பீடம் அசினாபுரம். மகாபாரதம் நடந்த ஒரு பகுதி. ஏற்கனவே சென்ற 2 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக மகாபாரதம் இங்கு 10 நாள் பேசியிருக்கேன் அடியேனே. அப்போ அவ்வளவு சிறப்புக்குரிய சுவாரஸ்யமான கதை, எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு புராணம். எத்தனை முறை கேட்டாலும்ன்றதை விட எத்தனை முறை பார்த்தாலும் கூட சலிக்காது. கிராமங்களில் தெருக்கூத்து நடத்துவாங்க. அந்த தெருக்கூத்துகளை எல்லாம் பார்த்தால் கூட எத்தனை முறை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் பார்க்கணும்னு தூண்டக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதை. அதனால அது கதைன்னு சொல்லக்கூடாது, ஒரு காவியம், ஒரு சரித்திரம், ஒரு நமக்கெல்லாம் ஒரு புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புராணம். ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கெல்லாம் இரண்டும் 2 கண்களை போன்றது.
மனிதன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு வாழ்ந்து காட்டியது ராமாயணம். கடவுளாக இருந்தாலும் கூட ஒரு நிமிடம் கூட நான் கடவுள் என்பதை எண்ணி பார்க்காத ராமபெருமான் ஒரே ஒரு நிமிஷம் கூட நான் கடவுள் அப்படின்னு எண்ணி பார்க்கலையா. அவர் மட்டும் நினைச்சிருந்தா ஒரு வினாடியில 10 மாதம் சிறைவாசம் இருந்த சீதையை ஒரு செகண்ட்ல அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கலாம். 10 மாசம் தேடணும்னு அவசியம் இல்லை, சுக்ரீவன் கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை, வாலியை கொல்லணும்னு அவசியம் இல்லை, அனுமனை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை, அனுமரை தூது விடணும்னு அவசியம் இல்லை, ஓடக்காரன் குகன் என்கின்ற ஓடக்காரனுடைய ஓடத்துல ஏறணும்னு அவசியம் இல்லை. இருந்த இடத்திலிருந்து ராவணா நாசமா போடானா போயிருப்பார். ராமபெருமானுடைய ஒரு சொல்லி இருந்தா அவன் நாசமா போயிருப்பான். காக்கும் கடவுள் திருமால் அவதாரத்தில் 7வது அவதாரம். அப்படிப்பட்ட ஒன்று ராமாயணம். பகல்ல பாரதம், இரவுல ராமாயணம். நீங்கெல்லாம் ஒரு பழமொழி சொல்வீங்களே, என்னது? விடிய விடிய ராமாயணம் கேட்டு பொழுது வெடிஞ்சு ராமபெருமான் சீதைக்கு என்ன வேணும், அட நீங்க வேற சித்தப்பா வேணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ராமருக்கு சீதை என்ன வேணும்? மனைவி வேணும் இல்லையா. என்ன தூக்கத்திலேயே ராமாயணம் கேட்பாங்களாம். அதனால அது எப்படி என்ன நடந்தது என்ன கதை சொன்னாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் பாரதம் அப்படி இல்லை, பகல்ல கேட்பாங்க. அதனால அவ்வளவு சிறப்புக்கு உரிய ஒரு கதை ராமாயணமும் பாரதமும். அதனால சைவ ஆலயமாக இருந்தாலும் திருமாலுக்கும் இடம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் சிவாலயம். பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தன்னுடைய சுற்றுச்சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அந்த ஒரு பகுதியில் இடம் கொடுத்துருப்பாங்க சிவாலயத்தில். எல்லா கோயிலையும் பிரம்மாவுக்கும் இடம் உண்டு, திருமாலுக்கும் இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது திருமால். அந்த திருமால் எடுத்த அவதாரத்தில் தான் தசவதாரத்தில் 7வது அவதாரம் ராமாயணம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால். ரொம்ப சிறப்புக்குரியது. நீங்கள்லாம் பேச்சு வழக்கிலேயே அதை பயன்படுத்திக்கலாம். எப்படி? வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், கொடுத்தாராம், எல்லாத்துக்குமே என்ன சேர்க்கலாம்? ராமநாமத்தை சேர்க்கலாம். மற்ற எந்த கடவுளுடைய பெயராவது நீங்க பேச்சு வழக்கில் சேர்த்து பாருங்க, வருமா? வராது. ஏன் ராமநாமம் மட்டும் வருது? மனிதர்கள் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு வாழ்ந்து காட்டிய ஒன்று. விபூஷணாழ்வார் ராமபெருமான் காலில் விழுந்தார். இந்தா விபூஷணா இலங்காதி பட்டம்னு கொடுத்துட்டார். பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அண்ணா சுவாமி ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, உங்களுக்கு தான் பட்டம் கொடுத்துட்டாரே அப்படின்னு விபூஷணாழ்வாரை வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் தனியாக இருக்கக்கூடிய ராமபெருமானை பார்த்து லக்ஷ்மணர் கேட்டார், அண்ணா விபூஷணாழ்வார் காலில் விழுந்த உடனே இந்தா இலங்காதி பட்டம்னு கொடுத்துட்டீங்களே, ஒருவேளை சீத்தையை கொண்டு நான் உன் மனைவியை கவர்ந்து போனது தப்புன்னு சொல்லி ராவணன் காலில் விழுந்தா என்ன பண்ணுவீங்க? என் அயோத்தியை கொடுப்பேன்னு சொன்னார். என்ன கொடுப்பேன்னார்? அயோத்தியை தருவேன்னு சொன்னார். எதிரிக்கும் கருணை பண்ண இதயம் படைத்தவர் ராமபெருமான். தன் மனைவியை கொண்டு போய் 10 மாசம் வச்சிட்டு இருந்தவனுக்கு கூட என்ன சொல்றார்? கருணை பண்றார். அப்பேற்பட்டவருடைய நாமத்தை சொன்னா எவ்வளவு சிறப்பு! ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தாத்துல்யம் ராமநாம வாரணனே. இது சொன்னா 1000 முறை ராமநாமம் சொன்ன புண்ணியம். இதை சொல்லும் பொழுது கேட்டால் 1000 முறை ராமநாமத்தை கேட்ட புண்ணியம் ஒரு முறை கேட்பதனாலேயே கிடைக்குது. அப்பேற்பட்ட ஒரு 2 வரி மந்திரம், வேற ஒன்றும் பெருசா இல்லை. அதனால அந்த ராமாயணத்தை சொல்றதுக்கு பின்னாடி வருது கதை. இதுலயே இந்த சக்தி பீடத்திலேயே அந்த ராமாயண கதையும் வருது. அப்போ அதை அதிகமாக சிந்திப்போம். இப்போ எனக்கு 2 நாள் டைம் கொடுத்துக்கிறார் நாகராஜன் ஐயா. பாரதத்தை ஷார்ட்டா சுருக்கமா, என்ன அசினாபுரம் இல்லையா,
30வது பீடம் இல்லையா? அதனால அங்க சுவாரஸ்யமா என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத, அந்த அசினாபுரத்தை யாரெல்லாம் ஆண்டார்கள் யாருக்காவது தெரியுமா? இப்ப அந்த அசினாபுரம் என்னவாக இருக்கின்றது? 10 நாள் நான் ஏற்கனவே இங்க பாரதம் சொல்லியிருக்கேன். இப்ப இருக்கக்கூடிய டெல்லி தான் அப்ப இருந்த அஸ்தினாபுரம். அப்பன்னா என்ன அர்த்தம்? அப்பையும் ஆட்சி அங்கதான் இருந்துக்குது, இப்பையும் ஆட்சி அங்கதான் இருக்குது. இது ஒன்றே சான்று, பாரதம் நடந்ததற்கான சான்று. இது ஒன்றே. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க பாரதம். என்கிட்ட சில பேர் போன் பண்ணி கேட்குறாங்க, பாரதம் நடந்தது உண்மையா மேடம்? அப்படின்னு ஒன்று நடந்துச்சா உண்மையாகவே? இது கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும், இது யாரோ எழுதின கதை தானே. நடந்துதான்னு ஒரு கேள்வி, ராமாயணம் நடந்துதான்னு ஒரு கேள்வி. அறிவியலே ஒத்துக்கொண்டது, நாசா விஞ்ஞானிகளே ஒத்துக்கொண்டார்கள், ராமர் பாலம் இருப்பது நிஜம். நான் சொல்லல, அறிவியல் நாசா விஞ்ஞானிகள் ஒத்துக்கிட்டாங்க. அதே விஞ்ஞானிகள் தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம துவாரகை என்று சொல்லக்கூடிய தலத்தை கடல் ஆராய்ச்சி பண்ணி அங்கு வாழ்ந்ததற்கு ஆன அடையாளங்கள், கிருஷ்ணர் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் அங்கு இருக்கப்படுகிறதாக கூறப்படுகிறது. அதோட இன்னொன்னு, இப்ப குஜராத்தில் தேர்தல் முடிஞ்சு இப்ப ஆட்சி பீடத்திற்கு வந்தவர் அந்த துவாரகை என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை ஏற்படுத்தி டூரிஸ்ட் என்று சொல்லக்கூடியதை விடுவதற்காக கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்கிறாங்க. நீர்மூழ்கி கப்பலை உள்ள போய் துவாரகையில போய் பார்த்துட்டு வர்றதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு கேட்கக்கூடாது, ஒரு ஆளுக்கு 1 கோடி. பின்ன 1500 கோடி செலவு பண்ணி நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி உங்களை கூட்டு போய் சும்மா கூட்டு வருவாங்களா? இல்லை, நான் 1 கோடின்னு சொல்கிறேன். அவ்வளவு டிக்கெட் நிர்ணயம் போடலை. இப்போ தான் நீர்மூழ்கி கப்பலுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் துவாரகை என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒன்று சிறப்புக்கு உரியது. எது? இந்த அசினாபுரம் என்று சொல்லக்கூடியது. ராமாயணமும் நடந்திருக்கின்றது, பாரதமும் நடந்திருக்கின்றது. காந்தார தேசம் இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தானினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடியது இப்பொழுதும் காந்தாரம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு அதிகமான காந்த சக்திகள் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கும் இருக்கின்றது. சகுனியின் கையில் அணிந்திருந்த நீலக்கல் என்று சொல்லக்கூடியது இப்பொழுதும் எந்த இடத்திலும் அந்த நீலக்கல் அதிகமாக கிடைப்பதில்லை. அந்த காந்தார தேசத்தில் மட்டும்தான் அந்த நீலக்கல் அதிகமாக கிடைக்கின்றது. சான்று இன்னைக்கும் பாரதம் நடந்ததற்கான ஒரு சான்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எதுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்களும் அப்படி யாரும் ஒரு சந்தேகம்னு மனசுல வச்சிட்டு இருந்தா அதெல்லாம் இன்றோடு எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி எங்கேயாவது போட்டுட்டு இன்றைய பகுதியாக இருக்கக்கூடிய 30வது பீடம் அசினாபுரம். அந்த அசினாபுரத்தினுடைய சிறப்பு, அத்தின்னு சொன்னா யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பது பொருள். அத்தினா யானைன்னு அர்த்தம். யானை படை என்று சொல்லக்கூடியது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு புறம்தான் அசினாபுரம். யானை படை அங்க அதிகமாக இருந்தது. அப்பனா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு யானை படைகளை அவர்கள் வைத்திருப்பார்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட அசினாபுரத்திலே சந்திரகுலத்து வம்சத்தினுடைய கதை, சூரிய குலத்தினுடைய வம்சத்தினுடைய கதை ராமாயணம். ஏன் பகல்ல பாரதம், இரவுல ராமாயணம்? அதுக்கு ஒரு ஷார்ட் சொல்றேன். பகல்ல யார் வருவா? சூரியன். இரவுல யார் வருவா? சந்திரன். சந்திரனும் சூரியனும், இப்ப சந்திரனுக்கு என்னது? ஓய்வுல இருப்பார். இப்ப நீங்க சூரியன் ஏற்கனவே என்ன வருவாரு? வெளிச்சத்துக்கு வந்துருவார். இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எதை கேட்பாங்க? பாரதத்தை கேட்பாங்க. சந்திர வம்சத்தினுடைய கதையை அவர் ஒலியாக வந்திருந்து கேட்பார், இவர் ஓய்வு எடுத்துக்கொண்டு கேட்பார்.
தன் கதையை. அதே மாதிரி சூரியனுக்கு ஓய்வு எப்போ? இரவுல ஓய்வு எடுக்கிறார், பகல்ல அவர் உதிக்கிறார். இப்போ இரவு நேரத்தில் அவருடைய கதையை அவர் உட்கார்ந்து கேட்கிறார். அதான் ராமாயணம். இவரு சந்திர பகவான் ஒளி சொரூபமாக வந்து கேட்கிறார். இதான் விஷயமே. பகல்ல பாரதம், இரவுல ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இருவரும் சேர்ந்து எங்கெல்லாம் இந்த பாரதம் சொல்லப்படுகிறதோ அந்த இடம் முழுவதுமாக பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர்ல இருந்து பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி என்று சொல்லக்கூடியதிலிருந்து பகவானும் சரி, பாமா ருக்மணி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவியும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய திரு கார்ணீஸ்வரரும் சரி, சிவபெருமானும் சேர்ந்து கேட்கக்கூடிய ஒரு புராணம் அப்படின்னா அது பாரதம். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, ஒரு ஆண்டவன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, ஒரு மனைவி எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, ஒரு பிள்ளை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, ஒரு அப்பா அம்மா எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி அண்ணன் தம்பிங்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது. மனிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, குரு எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, நட்பு என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, அனைவரும் வாழ்ந்து காட்டிய ஒரே ஒரு புராணம் அப்படின்னு சொன்னா அது பாரதம். ஒரு தென்னம்பிள்ளை, தென்னம்பிள்ளை என்ன தெரியுமா? தென்னம்பிள்ளைன்னா தெரியாது, தென்னங்கண்ணுன்னா தான் தெரியும். தென்னம்பிள்ளைன்னா தெரியாது, அதுக்கு பேர் பிள்ளைன்னு பேர். பிள்ளையை பெற்றா தென்னையை பெற்றா. ஆமாம், அது எதுக்காக வந்த பழமொழின்னு யாருக்காவது தெரியுமா? அதுவும் தெரியாது. இளநீர் என்று சொல்லக்கூடிய அந்த இளநீற்றை கொண்டு வந்து உள்ளே கருவறையில் இருக்கக்கூடிய மூலவரையும் பரிவார தேவதையும் இளநீர்னால் அபிஷேகம் செய்தீர்கள், ஆனால் உங்கள் வயிற்றில் உதிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கக்கூடியவர் கடைசி வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். பிள்ளையை பெற்றால் கண்ணீர், தென்னையை பெற்றால் இளநீர். இளநீர்னால அபிஷேகம் பண்ணா நல்ல பிள்ளைகள், அறிவுள்ள பிள்ளைகள், ஞானமுள்ள பிள்ளைகள், ஆயுளுள்ள பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அப்பம்மாவை அநாத ஆசிரமத்திற்கோ முதியோர் இல்லத்துக்கோ தள்ளாத பிள்ளைகள் பிறப்பார்கள் என்பது ஐதீகம். அதுக்கு எல்லாரும் பால் வாங்கி கொடுக்குறீங்க, தேன் வாங்கி கொடுக்குறீங்க, என்னென்னமோ வாங்கி கொடுக்குறீங்க. ஆனால் இளநீர் மட்டும் எப்பயாவது ரேர். ஆமாம், எப்பயாவது ஒரு டைம் வாங்கி தரீங்க. இளநீர் அபிஷேகம் எல்லா தெய்வத்துக்கும் இளநீர்னால அபிஷேகம் பண்ணீங்கன்னா நல்ல வம்சா பிள்ளைகள் பிறப்பாங்க. நல்ல வம்ச பிள்ளைகள் வாழையடி வாழையாக அப்பம்மாவை மட்டும் இல்லை, உயர்ந்த பதவி, உயர்ந்த படிப்பு என்று சொல்லக்கூடியதும் கிடைத்து நல்ல பேரு, நல்ல மனம் படைத்து 4 பேருக்கு உதவக்கூடிய பிள்ளைகளாகவும் அவர்கள் திகழ்வார்கள். அதனால பெரும்பாலும் எல்லாம் பால் வாங்கியே கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா பால் வாங்கி கொடுத்தோம்னா பாவம் போயிடும். ஆனா அந்த பாவம் போகும். பாவம் போயிட்டா மட்டும் நல்ல பிள்ளை பிறக்குமா? ஆனால் நல்ல பிள்ளையை பெற்றால் என்ன கிடைக்கும்? எல்லாரும் நாமும் நல்லா இருக்கலாம், 4 பேரும் நல்லா இருப்பாங்க அந்த பிள்ளையினால. அதனால நல்ல பிள்ளை பிறக்கணும்னா, சந்ததி பிறக்கணும்னா இளநீர்னால அபிஷேகம் செய்யணும். இறைவனுடைய கருணை அப்படின்னு சொல்லக்கூடியதனால அத்தினாபுரம், அந்த அஸ்தினாபுரம் என்று சொல்லக்கூடியதில் முதலில் சந்திரனுடைய வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர வம்சத்தினுடைய பிள்ளைகள் யார் யார்? அதுதான் முதல்ல. அத்தி என்கின்ற மன்னன் அமைத்ததனால அவனுக்கு அத்தினாபுரம் அப்படின்னு பேர் வந்தது. அதே மாதிரி வம்சத்துல குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக பிறக்கணும்னா பாரதம் கேட்கணும். மலடியும் பிள்ளை பெறுவாள். எதை கேட்டா? இந்த பாரதம் கேட்டா மலடியும் பிள்ளை பெறுவாள். அதே மாதிரி இன்னொரு விஷயம்,
குருடராக இருக்கக்கூடியவர்கள் பாரதம் கேட்டாலோ படிச்சாலோ, யாராவது படிக்க சொல்லி கேட்டாலோ அடுத்த ஜென்மத்தில் கண் கிடைக்கும். என்ன கிடைக்குமா? கண்ணு கிடைக்கும். வறியவர்கள் அடுத்த ஜென்மத்தில் செல்வந்தராக ஆவர். வறுமையில உட்கார்ந்து பாரதம் கேட்டா என்ன கிடைக்குமா? செல்வந்தராக ஆவார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. எது? தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தால் உயர்ந்த குலத்தில் பிறப்பார்கள். ஒரு கிராமத்தில் அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னவாக இருந்தது? இந்த பாரதம் என்று சொல்லக்கூடியது தொடங்கிய உடனே பார்த்தீங்கன்னா 18 நாள் கையில காப்பு கட்டிடுவாங்க. கங்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் உடை உடுத்தி கங்கணம் கட்டிப்பாங்க. 18 நாளும் வீட்டுக்கு ஒருவராக இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே உட்கார்ந்து பாரதம் கேட்பாங்க. முதல் நாள் ஆரம்பத்திலிருந்து ஒரு பெட்டியை கொண்டு வந்து சில்வர்ல செய்தோ அல்லது பித்தளையிலையோ செய்து செம்புல செய்து அதில் கருப்பு துணி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாக்கெட் பிட்டு மாதிரி ஒரு துணியை அந்த பெட்டியில போட்டுருவாங்க. அதுக்கு பேரு பண்டார பெட்டின்னு பேரு. என்ன பெட்டி? பண்டார பெட்டின்னு பேரு. அதுல கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்கள்லாம் அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவீங்களே, என்னது அது? எல்லா கதம் பொடி அப்படின்னு சொல்லி ஒன்று, வாசனை திரவிய பொடி அப்படின்னு ஒன்று பண்ணுவீங்க இல்லையா? அது மாதிரி ஒரு பொடியை கீழே பரப்பிட்டு அதுக்கு மேலே அந்த கருப்பு துணியை வச்சுட்டு அதுக்கு சின்னதாக ஒரு பூட்டு போட்டு வச்சிருவாங்க. தினமும் 2 மணியிலிருந்து 5-6 மணி வரைக்கும் பாரதம் நடக்கும்போது அதை கொண்டு வந்து சாட்டை, வீரஜாட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அக்னி கொம்பு, அக்னி சொம்புன்னு ஒன்று இருக்கும், அந்த பண்டார பெட்டி, இதை கொண்டு வந்து அங்கே முதல்ல வச்சிருவாங்க. இதை வச்சிட்டதுக்கு அப்புறமா அவர்கள் வந்து பாரதம் முடிஞ்சிடும். 18 நாள் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா அந்த பெட்டியில இருக்கக்கூடிய துணியை எடுத்து திறந்து பார்க்கிற பொழுது அது வெண்மை நிறமாக மாறி இருக்கும். ஆனா நான் சொல்றது எப்போன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பெல்லாம் காப்பு கட்டிட்டா அந்த ஊர்ல 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் நடக்கிறது, நீந்துறது, யாரும் ஒன்றும் சாப்பிட மாட்டாங்கன்னு அர்த்தம். ஆமா, சேல் மீன் வாழுமா? ஏன்னு கேட்டா இல்லைன்னா வயிற்றுல வாழும், வயிற்றுல தானே வாழும், அதனால அப்படி வாழ்வாங்க. அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி இல்லற சுகத்தை துறப்பார்கள். அதே மாதிரி வீட்டுக்கு ஒருவராகவாவது வந்து உட்கார்ந்து குடும்பமா உட்கார்ந்து அந்த பாரதத்தை கேட்பாங்க. அந்த புண்ணிய கதையை கேட்டுட்டு வீட்டுக்கு போய், அது மட்டும் இல்லை, காப்பு கட்டியிருக்கக்கூடியவர்கள் கோயிலே தான் படுத்து உறங்குவார்கள், வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள். அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்திருப்பாங்க. கடைசியா தீமிதி திருவிழா என்று சொல்லக்கூடியது முடிந்து விட்ட பிறகு தருமர் பட்டாபிஷேகம் முடித்த அன்றைய தினத்தில் பட்டாபிஷேகத்தை கட்டிட்டு இந்த பண்டார பெட்டியை திறப்பாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, அடுத்தவர்கள் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு 18 நாள் அவங்க கடுமையான விரதம் இருந்து அதுக்கப்புறம் திறந்து பார்த்து அது வெள்ளையாக இருந்ததாம். எப்போ? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் கருப்பாகிறது கருகி போயிடுது. கருப்பா இருக்கிறதே ஏன்னு கேட்குறீங்களா? ஆமாம், கேட்கறதுக்கு ஆள் வர்றதில்ல. அப்படியே கேட்டாலும் என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் முதல்ல நடந்துச்சா? நேரில் பார்த்தீங்களா? நேரில் பார்த்தவங்க மாதிரியே சொல்கிறீங்க. பில்டப் பண்ணுறதுக்கு கூட ஒரு அளவு இருக்குது. ஆமாம், என்னென்ன வாயில் வருதோ எல்லாம் பேசு. காப்பு கட்டியிருக்கக்கூடிய வீடுகளிலேயே 2 கால் 4 கால் 8 கால் ஒரு பக்கம் நீந்துது, ஒரு பக்கம் பறக்குது, ஒரு பக்கம் இந்த பக்கம் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் ஆகுது. ஒரே அடுப்பில், இந்த பக்கம் அடுப்பில் இது கொதிக்குது, அந்த பக்கம் அடுப்பில் அது வேகுது. அப்புறம் எங்கேருந்து கருப்பு துணி வெள்ளையாகிறது? யோசிச்சு பாருங்க. சரி, அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் கடவுள் காரணீஸ்வரர் கருணையினால கேட்கறதுக்காவது ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு நினைத்து உண்மையாகவே உங்களுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த 2 நாள் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டால் பாரதம் சொல்லுகிற பொழுது நீங்கள்லாம் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குமா? அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு.
அதனால அந்த சிறப்பை பிரார்த்தனை பண்ணிட்டு, அதே மாதிரி தென் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் நம்ம சென்னையில் எப்படி நாமெல்லாம் மிதந்தோமோ அதை விட ஒரு 1000 மடங்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் 100 மடங்குன்றாங்க, மிதந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ட்ரெயினில் 1500 பேர், 800 பேர், 500 பேருன்றாங்க. அவர்களை மீட்க முடியாமல் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதாகவும் செய்திகள். இருந்தாலும் இறைவன் சிவபெருமானிடத்திலும் இந்த பகவான் எம்பெருமான் கிருஷ்ணரிடத்திலும் நாம் முறையீடு என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்து, அங்கிருக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மை போன்று அவர்களும் சக மனிதர்கள், அவர்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமல் இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கிடைக்க வேண்டும் இறைவா, எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு நிமிடம் அவரவர்கள் மனதில் பிரார்த்தித்து கொண்டு, இப்போ 30வது பீடம் அசினாபுரம் மகாபாரதம் நடந்த ஒரு இடம். அந்த நடந்த இடம் அப்படின்றது உத்தரப்பிரதேசம் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பகுதி. அப்ப இருந்தது அசினாபுரம், இப்ப இருக்கக்கூடியது டெல்லி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட டெல்லி மாநகரத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஆட்சி செய்கிறார். இந்த சந்திரனுடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா புத பகவான், நவகிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய புத பகவான். அவர் நாளைக்கு என்ன விசேஷம், ஒரே கேட்டா போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் பயம் இருக்குதா? சிவபெருமானை பற்றி கொண்டவர்களுக்கு பயம் எதற்கு? சிவபெருமான் துணை இருக்கிற பொழுது நமக்கெல்லாம் எதுக்கு பயம்? அவர் கொடுத்தது தானங்க அந்த ஈஸ்வர பட்டம், இல்லைன்னா கிடைக்குமா? கிடைக்காதில்ல. அதே மாதிரி இந்த பாரதம் கேட்டால் சனியினுடைய தொல்லை இருக்காது. நான் சொல்லலை, புராணம் சொல்லுது. பாரதம் கேட்டால் என்ன இருக்காது? இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்தர சனி, மங்கு சனி, பொங்கு சனி, எல்லா சனியும் நம்மளை விட்டுட்டு போயிடும். ஒரு சனி மட்டும் தொட்டா விடாது, அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சம்சார சனி. படத்துக்கு போனாலும் விடாது, மடத்துக்கு போனாலும் விடாது. படத்துக்கு இவ தொந்தரவு தாங்க முடியலன்னு ராத்திரியோட ராத்திரியே செகண்ட் ஷோக்கு போனாராம் அவர். மறுநாள் புண்ணியவான் அந்த டிக்கெட்டை எடுத்து கிழிச்சி போட்டிருக்க கூடாத, பாக்கெட்டில் விட்டுக்கிறார். துணி துவைக்கும் போது அந்த அம்மா பார்த்துட்டா, எப்படியா போகலாம், நீ என்னை விட்டு போகிறதான் போனேன், என்னை கூட்டு போகலாமா இல்லையா கேட்பா. ஒரு நாள் முழுக்க பேசாமல் சோறாக்காமல் இருப்பா. அதே மாதிரி உன் தொந்தரவை தாங்க முடியலடி, நான் சன்னியாசியா போறேன், போறதான் போறேன், உன் பேர்ல இருக்கிறதெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டு போ, போறதான் போற, உன் பேர்ல இருக்கிறதெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டு போ அப்படின்னு. தொட்டா விடாதது சம்சார சனி. அது மாதிரி நாளைய தினத்தில் சனி பெயர்ச்சி, நாளைக்கு சனி பகவானுடைய கதையும் ஒரு நிமிடம் பார்க்கலாம், என்னென்ன திருவிளையாடல் செய்தார் என்பதையும் பார்க்கலாம். இப்பொழுது 30வது பீடம் சந்திரனுடைய மகன் இந்த அசினாபுரியை 38வது தலைமுறையில் தான் தர்மராஜா வரார். அந்த 38 தலைமுறையை இப்ப நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த அசினாபுரியை யார் யார் ஆண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் கொடுக்கிறேன். ஏன்னா 2 நாள் தான் டைமிங், அந்த 2 நாள்ல யார் யார் இந்த அசினாபுரியை ஆண்டிருக்கிறார்கள். சந்திரனுடைய மகன் புத பகவான், புதனுடைய மகன் புரூர்வா, புரூர்வாவினுடைய மகன் ஆய்வு, ஆய்வனுடைய பிள்ளை நகுசன். இந்த நகுசன் 1000 அஸ்வமேத யாகம் செய்தான். அந்த யாகத்தினுடைய பலனாக அவனுக்கு இந்திரனுடைய பதவி கிடைக்குது. உங்க எல்லாருக்குமே அன்பான ஒரு வேண்டுகோள், கலெக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்க பிள்ளைகளையோ பேர பிள்ளைங்களையோ ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் அல்லது ஆலயத்தில் ஒரு வருடத்திற்கு ஒரு 3 முறை யாகம் வளர்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய கலெக்டராகவோ அல்லது செயல் அலுவலராகவோ அல்லது உயர்ந்த IAS ஆபீசராகவோ சில பட்டம் சில பதவிகள் கிடைக்க வேண்டுமானால் யாகம் யார் வளர்ப்பார்களோ அவர்களுடைய சந்ததியில் அந்த பட்டமும் பதவியும் கிடைக்கும். இது நினைவில் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். பட்டமும் பதவியும் உங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னா அது எந்த பதவியா இருந்தாலும் சரி,
அரச பதவியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியாக இருந்தாலும் சரி, வருடத்திற்கு உங்கள் வீடுகளிலேயே கணபதி ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட ஒரு 3 முறை நடத்தினீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் கலெக்டர் ஆகலாம், IAS ஆகலாம். இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கக்கூடியவர்கள் முன்ஜென்மத்தில் அவர்கள் செய்திருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா பண்ணி இருக்கணும். ஒருவேளை உங்களால் பண்ண முடியலன்னா எங்கு யாகம் வளர்க்கப்படுகிறதோ அந்த யாகத்தில் ஒன்றும் வேண்டாம், ஒரு 100 கிராம் நெய்யாவது வாங்கி கொடுங்க. எங்க கோயில்ல யாகம் வளர்ந்தாலும் அந்த யாகத்துக்குரிய பொருள் வாங்கி கொடுங்க, பூர்ணாகுதிக்குரிய பட்டு வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லை, அதுல போடக்கூடிய பழ வகைகள் வாங்கி கொடுங்க, அதுல போடக்கூடிய திரவிய பொருள் வாங்கி கொடுங்க. இல்ல அந்த அந்தணருக்கான கூலியாவது நீங்கள் கொடுங்க, சன்மானத்தையாவது கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய பதவி என்று சொல்லக்கூடியது கிடைக்கும். உங்களாண்ட பல்லி வருது, கொஞ்சம் தள்ளி போயிடுங்க. இறைவனுடைய கருணையினாலே, அந்த தூண்ல ஏறுது, மேலே ஏறிச்சு விடுங்க. இறைவனுடைய கருணையினால் நகுசன் என்று சொல்லக்கூடியவன் 1000 அஸ்வமேத யாகம் செய்தான். இந்திரனுடைய பதவி கிடைச்சது. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களுடைய பதவி அவனுக்கு கிடைக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி இங்கிருந்து அவரை கூட்டிட்டு போகணும்னா சப்த ரிஷிகள் தான் வந்து பல்லக்கில் தூக்கி கொண்டு போகணும். அதுல நம்ம முனிவர், தமிழ் முனிவர், யார் அவரு? பாருங்க, எங்க பார்த்தாலும் அவர் வர்றாருங்க. அவர் ரொம்ப குள்ளம், மற்றவங்க எல்லாம் உயரம். இந்த குள்ளமா இருக்கிறவருக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, உட்கார்ந்த வாக்கில் இவருக்கு சமமா தோல் கொடுக்கறாங்க மற்ற 6 பேர். இந்த நகுசனை தூக்குறதுக்கு போயாச்சு. போன உடனே, அப்பா உனக்கு இந்திரனுடைய பதவி கிடைச்சிருக்கு, உட்கார் பல்லக்கலன்னாங்க. சொன்ன உடனே இப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பதவின்னார்? இந்திரனுடைய பதவி. அப்படின்னா தேவலோகத்தினுடைய பதவி. அந்த தேவலோகத்துல என்ன இருக்கு? அந்த தேவலோகத்துல என்ன இருக்குன்னா, காமதேனு, கற்பக விருட்சம், சிந்தாமணி, கௌசிகமணி, இதெல்லாம் இருக்கு. காமதேனுன்னா 1000 அஸ்வமேத யாகம் செய்தவனுக்கு என்ன தெரியல, காமதேனுன்னா என்னன்னு தெரியல. உங்களுக்காவது தெரியுமா? பசுதான் வீட்டில எல்லாம் வச்சுட்டு இருப்பீங்க, எல்லார் வீட்லயும் இருக்குதா? நீரில்லா நெற்றி பால். அடுத்த வரியில சொல்றது விவேக சிந்தாமணி, நெய்யில்லாத உண்டி பால். உண்டின்னா சாப்பாடுன்னு அர்த்தம். தினமும் 1 டீஸ்பூனாவது நெய் போட்டு சாப்பிடணுமா. இப்பெல்லாம் அது போடுறதே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த முட்டி தேய்மானம் என்று ஒருவன்று வருவதற்கான அந்த பசை இல்லாமல் போகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அந்த ஒரு சில பொருளில் மட்டும்தான் இருக்கும். 3 பொருளில் தான் இருக்கிறதாக சொல்லுது. ஒன்று பலாப்பழம், இன்னொன்று வந்து சப்போட்டா, இன்னொன்று நெய். அந்த பிசுபிசுப்பு தன்மை என்பது முட்டி ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜாயின்களுக்கு கிடைக்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை என்பது இயற்கையாக இறைவன் 3 பொருளில் படைத்திருப்பதாக சொல்றாங்க. நம்மால தினமும் போய் சப்போட்டா சாப்பிட முடியாட்டாலும், தினமும் போய் சீசன் வாரியா பலாப்பழம் சாப்பிட முடியாவிட்டாலும், போடுற சாப்பாட்டிலேயாவது 1 டீஸ்பூன் நெய்யை போட்டு சாப்பிட்டீங்கன்னா முட்டி வலி இருக்காதுன்னு சொல்றாங்க. நான் சொல்லலை, இப்ப இல்லை, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விவேக சிந்தாமணியில சொல்லுது. நீர் இல்லாத நெற்றிப்பால், நெய் இல்லாத உண்டிப்பால், ஆறு இல்லாத ஊர்பால்னு அப்படியே ஒரு லிஸ்ட் வரும். அதுல அப்படி சொல்லுகிற பொழுது இங்க சொல்றார், நெய் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் காமதேனு. சாப்பாட்டிலேயோ அல்லது குழம்புலேயோ நிறைய உப்பு அதிகமாயிட்டா, காரம் அதிகமாயிட்டா 2 பொருள் சேர்த்தீங்கன்னா சால்வாயிடும் எல்லாமே. அதுக்கு 2 பொருள் தான். ஒன்று இந்த சின்ன வெங்காயமும் இந்த நெய்யும் வதக்கி எந்த சாம்பாராக இருக்கட்டும் பொரியலாக இருக்கட்டும் அதில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா உப்பும் எடுத்துரும், சுவையும் கூடுதலாக இருக்கும். பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நுட்பமான இடம் இது. நான் சொல்லலை, புராணத்தில் கொடுத்துட்டாங்க. அதை கூட லிஸ்ட் வச்சு கொடுத்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆள்கள் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்கன்னு. நாக்கு டேஸ்ட் சுவை அவ்வளவு கேட்டிருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒன்று காமதேனு வேண்டான்னார். கற்பக விருட்சம், சிந்தித்ததை அப்படியே கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம், கற்பனை பண்ணாவே கொடுத்துருமா, வேண்டான்னார். காமதேனு வேணா, கற்பக விருட்சம் வேணா, சிந்தாமணி வேணா, கௌசிகமணி வேணா, இந்திரனுடைய பதவி வேண்டாம், நான் இங்க இருக்கிற பதவியே ஆள முடியல. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லி பார்த்தார், வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னார். வேற என்ன இருக்கு அந்த ஊர்ல?
ரம்பே, ஊர்வசி, மேனக, திலோத்தம 4 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. இங்க இருக்கிற ஐஸ்வர்யா டான்ஸையே எங்களால பார்க்க முடியல. டிவியை ஓபன் பண்ணாவே கட்சி பலவு தான். அந்த மாதிரி உள்ள உண்டு. அதையே எங்களால பார்க்க முடியல. இப்ப அதை விட டிவியிலலாம் செல்போன்ல காட்டுறாங்க விதவிதமா. அதையே எங்களால பார்க்க முடியல இல்லையா? அதெல்லாம் இருக்கிற பொழுது நான் ஏன் அங்க வரணும்? இதுக்காக வேண்டாம், இங்கேயே நிறைய இருக்கு, அதனால அதெல்லாம் வேண்டான்ட்டார். அது கடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொல்றார்? இந்திரனுடைய மனைவி இந்திராணி உனக்குன்னார். தூக்குடா பல்லக்கன்றார். எப்போ? 5000 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக நடந்த பாரதத்தில் 1000 அஸ்வமேத யாகம் செய்த நகுசன் சொல்றான். என்னென்ன? தூக்கு பல்லக்க, அவளை நான் இப்பவே பார்க்கணும். இந்தம் பொண்டாட்டி இந்திராணி உனக்குன்னு நாங்கள், அவ்வளவுதான், தூக்கு பல்லக்கன்ட்டார். இப்போவும் அழகா ஒரு பெண்ணு கல்யாணம் ஆயிட்டே போனா கூட எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், எனக்கும் வாச்சிருக்கு. ஆமா, நெட்டையா குட்டையா மேக்கு பல்லா குட்ட முடியா ஆண்கள் எவனுக்கு கொடுத்து வச்சுக்குதோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா? அது மாதிரி இங்க அடுத்தவர் மனைவி, அவ இந்திரனுடைய மனைவி. இந்திரனுடைய மனைவி உனக்கு சொந்தம்னு உடனே தூக்கு பல்லக்கன்ட்டார். ஏறி உட்கார்ந்தாச்சு, தூக்கிட்டு போறார். அவர் சின்ன பாதமே இவ்வளவுதான் இருக்கும். யாருக்கு? அகத்தியருக்கு இந்த விரல் 3 விரல் அளவுதான் இருக்கும் அவருக்கு பாதமே. ரொம்ப குள்ளமான ஆள். அவர் மெதுவா நடக்கிறார். அவருக்கு ஈடு கொடுத்து இந்த 6 பேரும் நடக்கிறாங்க, சப்த ரிஷிகள். இப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது, ஐயா அவ எனக்காக காத்துன்னு இருக்க மாட்டாளா? சீக்கிரம் போன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வடமொழியில சமஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்னா சர்பே 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 அப்படின்னார். சர்பன்னா வேகமா போ வேகமா போ வேகமா போன்னு அர்த்தம். நம்ம தமிழ் முனிவருக்கு என்ன தோணுச்சு? இவன் என்ன பார்த்து சர்பே சர்பே சர்பேன்றானே, என்ன பாய் பாம்பு பாம்பு பாம்புன்றானே. அவர் பார்த்தார், நீ பாம்பா போக கடவுதுன்ட்டார். காமதேனு இருக்குன்னு அப்ப தூக்குன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, கற்பக விருட்சத்தை தூக்குன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, சிந்தாமணி கௌசிகமணி சொல்லியிருந்தா பரவாயில்ல, ரம்ப ஊர்வசி மேனகையை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இந்திரனுடைய மனைவி இந்திராணி என்ன ஒன்னே தூக்கு பல்லக்கன்னு, அதுவும் என்ன வேகமா போ, அவளை நான் சீக்கிரமா போய் கட்டி அணைக்கணும். நானா ஏண்டா 1000 அஸ்வமேத யாகம் செய்தவனுக்கு போயும் கேவலம் ஒரு பெண்ணின் ஆசைக்காக, அதுவும் ஒரு சப்தரிஷிகளை பார்த்து சர்பே சர்பேன்னு வேற சொல்லுவியா? சர்பமா போன்ட்டார். அவன் கீழே மலைப்பாம்பா விழுந்தான், தொப்புன்னு விழுந்தான். சுவாமி தெரியாம சொல்லிட்டேன் சுவாமி, 1000 அஸ்வமேத யாகம் பண்ணவனுக்கு நிலை என்னது? அதுக்குதான் மனுமுறை கண்ட வாசகத்தில் வள்ளலார் சுவாமிகள் குறிப்பிட்டு சொல்லுவார். ஒரு 44 வகையான பாவத்தை சுட்டி காட்டுவார். எத்தனை? 44 வகையான பாவத்தை சுட்டி காட்டுவார். நல்லோர் மனதை நடுங்க செய். நம்ம ஓதுவா மூர்த்திகள் எல்லாம் அங்கே உட்காந்து பாடுகிற பொழுது தினமும் பாடுவாங்க. தினமும் அதை எல்லாருமே ஒரு லிஸ்ட்டு வச்சு படிக்கணும், மனுமுறை கண்ட வாசகம். அப்போ தான் நம்ம என்ன பாவம் பண்ணுறோன்னு நமக்கே தெரியும். இல்லைன்னா நமக்கு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் நம்ம மட்டும் பெருமையாக சொல்லிப்போம், என்னென்ன எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சது. ஆமாம், கொசுவை பேட் வச்சு அடிக்கிறது இல்லாமல், விழுந்தா அதுக்கு ஒரு அடி கொடுக்கறது இல்லாமல், கொசுவத்தி வைக்கிறது இல்லாமல், எத்தனை கொடுமைப்படுத்துகிற ஒவ்வொரு ஜீவன்களையும். ஆனால் அதாவது பரவாயில்ல, நம்மளை கடிக்குது. கடிக்காத ஜீவன்களை எல்லாம் தொங்க தொங்க விட்டுட்டு இருக்கிறவன், அதெல்லாம் எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்றது? உண்மையா இல்லையா? அதெல்லாம் எவ்வளவோ இருக்கு. அதனால அவர் சொல்லுகிற பொழுது சொல்றார், நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நடுவ விட்டேனோ, வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அழித்து
அழித்தேனோ, கோள் சொல்லி குடும்பம் கடைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பச்சையை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ. இவ்வளவும் சொல்லிட்டு பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ அப்படிம்பார். இது எதுக்காக நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, பெரியவர்கள் பேசுகிற பொழுதோ அல்லது பெரியவர்களுடைய இடத்தில் மரியாதை குறைவா நடந்தது பாவம் என்று சொல்றார். அப்ப பெரியவர் யாரு? அகத்தியர். அவரை இவர் தவறாக நடத்தினார். நடத்தினால இப்ப மலைப்பாம்பா விழுந்தார். விழுந்தவர் அகத்தியர் காலில். இப்ப அந்த மலைப்பாம்பு பேசுறது அகத்தியருக்கு கேக்குது, சுவாமி அறியாமல் செய்து விட்டேன், இந்த பாம்புல இருந்து நான் எப்ப மாறுறது? எப்பயாவது எனக்கு ஏதாவது கொடுங்களேன் சுவாமி, விமோச்சனம் கொடுங்க, சாபத்திலிருந்து விமோச்சனம் கொடுங்க. உன்னுடைய வம்சாவளியில் உனக்கு பிறகு 36வது தலைமுறையில தருமேன்னு ஒருத்தன் பிறப்பான். அவன் காட்டுக்கு வருவான். அவனுக்கு ஒரு தம்பி பீமேன்னு பிறப்பான். அந்த பீமசேனனை நீ விழுங்கணும். அப்ப அத தருமன் பார்க்கணும். அப்படி எப்ப அவன் நீ பீமனை விழுங்குகிற பொழுது தருமன் நீ அவனை பார்த்தா சாப விமோச்சனம் இல்லை, அவன் உன்னை பார்த்தால் சாப விமோச்சனம். சுவாமி இது எத்தனை வருஷம் ஆகும்? உன் தலைமுறையில் யயாதின்னு ஒருத்தன் இருக்கான், அவனே 1000 வருஷம் வாழ போறான். அப்பன்னா எத்தனை வருஷம் நீ காத்திருக்கணும்னு நீயே யோசிச்சுக்கோ. உன் வம்சத்தில் யயாதின்னு ஒருத்தன் வரப்போறான். அந்த யயாதிய 1000 வருஷம் வாழ போறான். அப்படி 1000 ஆண்டு காலம் வாழ அவனுக்கே ஆயுசு 1000 வருஷம்னா அவன் தலைமுறையில எத்தனாவது? 36வது தலைமுறையில தருமன் வருவான். அவ்வளவு நாளும் இத்தனை அனுபவிக்கணுமா? இப்ப மனைவி வரா, ஏங்க 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 பாம்புக்கு ஏது காது? நரமாச கர்ப்பிணி, இப்போவோ அப்போவோ குழந்தை பிறக்க போகுது. அடியே நான் பண்ண யாகம் தவம் எல்லாம் போச்சு, கடைசியில் நான் மலைப்பாம்பா இப்படி ஆயிட்டேன், நான் என்ன செய்வது? காட்டில் தான் இருக்கணும், நீ நாட்டில் தான் இருக்கணும். மலைப்பாம்பு எங்கள் வீட்டுக்காரனு கூட்டு போய் பக்கத்துலையா வச்சுக்க முடியும்? இல்லை கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு எதையாவது ஊட்ட முடியுமா? இல்லை டீ காப்பி தான் கொடுக்க முடியுமா? இல்லை இட்லி பஜ்ஜி சொஜ்ஜி தான் கொடுக்க முடியுமா? ஏதாவது தர முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவள் வயிற்றில் பிறந்தது நகுசனுடைய மகன் என்று சொல்லக்கூடியவர் தான் யயாதி. நகுசனுடைய மகன் யயாதி. யயாதி என்று சொல்லக்கூடிய அவர் ரொம்ப சிறப்பான ஆட்சி பண்றவர். அவரை மாதிரி உலகத்தில் ஆட்சி பண்றதுக்கு ஒருவரும் இல்லைன்னு சொல்லலாம். நான் சொல்லல, வியாச பகவானே பாராட்டுகிறார். யயாதி கொன்று என்று ஒருவன் இவனை எவரினும் சிறக்க அப்படின்றார். அப்பனா என்ன அர்த்தம்? ஈ எறும்புன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, எல்லா உயிரையும் தன் உயிர் போல பார்ப்பாராம். எல்லா உயிரையும் தன் உயிர் போல பார்ப்பார். அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியவர் யயாதி. இந்த யயாதிக்கு 2 மனைவிமார்கள். ஒருத்தி சுக்கராச்சாரியார், நவகிரகத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார். யாருக்கு தெரியும்? சுக்கிரம்னா என்னைக்குரியவர், வெள்ளிக்கிழமைக்கு உரியவர் சுக்கிர பகவான். அசுரர்களுக்கு குரு அவர்தான். நமக்கெல்லாம் குரு யாரு? நமக்கெல்லாம் குரு யாரு? தட்சிணாமூர்த்தியா? யார் சொன்னா அப்படின்னு? வியாழ பகவான். வியாழ பகவானுக்கு குரு தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி வேறல்ல, சிவபெருமான் வேறல்ல. சனகாதி முனிவர்களுக்கு உபதேசனை செய்த ஒரு கோலம் தட்சிணாமூர்த்தியினுடைய கோலம். ஆனா எல்லாரும் கொண்ட கடலை மாலை யாருக்கு போடுறீங்க? தட்சிணாமூர்த்தி எங்க எந்த திசை பார்த்திருப்பார்? ஆனா குரு பகவான் எங்க பார்த்துட்டு இருப்பார்? நவகிரகத்தை போய் நல்லா பார்க்கணும். இதெல்லாம் ஏதோ 9 சுத்த சொன்னாங்கன்னு சுத்திட்டு மட்டும் வந்துடுறது. 10 குறைக்கு அந்த நவகிரகத்தினுடைய வேட்டியே பத்தி எரியிற மாதிரி விளக்கவா உண்டா இல்லையா? ஆமா, நான் நிறைய கோயில்ல பார்த்தேன்.
விளக்கு அந்த தெரிய நான் சொன்னேன், ஏம்மா அதுக்கு தான் ஒரு நிர்வாகம் தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்துக்குதே, அங்கே ஏற்று. ஜோதிடர் பக்கத்தில் ஏற்ற சொல்லுகிறார். இந்த கோயிலுக்கு உள்ளர காம்பவுண்டுக்கு உள்ளர யாரை நினைத்து விளக்கேற்றினாலும் அது அவர்களுக்கு சமர்ப்பணமாயிடும். எங்கு நிர்வாகம் சொல்லப்பட்டிருக்கோ அங்கு செய்து கொடுத்தால் விசேஷம். ஏன்னு கேட்டா இந்த தலைமுறையோட மட்டும் இந்த கோயில் முடிவடைகிறது இல்லை. நம் வருங்காலத்தில் நம் பேரப்பிள்ளைக்கு பேரப்பிள்ளையும் திருக்கார்ணீஸ்வரர் என்று ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலை அவர் தரிசனம் செய்ய வேண்டும். அந்த திருக்கார்ணீஸ்வரர் மூலியமாக பாட்டன் பூட்டன் என்று சொல்லக்கூடிய நாம் எல்லாம் அந்த ரூபத்தில் இருந்து அவர்களை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். இப்பவோ இந்த திருக்கார்ணீஸ்வரர் எத்தனை ஆண்டு காலமா இங்க இருக்கிறார்? எங்களுக்கே தெரியாது. 1500 வருஷமா? தெரியாது. தெரியுமா தெரியாதா? சரி, நம்ம நாகராஜன் ஐயா வெளியில் வரட்டும், நான் கேட்குறேன். 30 வருஷமா ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு இல்லை, அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தெரியாமையே ஒரு விஷயத்தை இவ்வளவு நேரம் வணங்கிட்டு இருக்கிறத விட தெரிஞ்சுட்டு வணங்குறது எவ்வளவு சிறப்பு. இது எதுக்காக நான் உங்களெல்லாம் கேள்வியாக கேட்டேன்னா, உங்கள் தாத்தாவோ பாட்டியோ உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்களுடைய தாத்தாவுக்கு தாத்தாவோ உள்ள வணங்கி இருப்பார்கள். அவர்களுடைய ஆசி என்று சொல்லக்கூடியது திருக்கார்ணீஸ்வரர் மூலியமாக உங்களுக்கு உருவம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாதே தவிர அவர்களுடைய ஆசியை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடியது வருங்கால சந்ததிக்கு இந்த கோயிலை நம்ம ஒப்படைக்கணும். வருங்கால சந்ததிக்கு நீங்க இந்த கோயிலை ஒப்படைக்கணும். அதனால எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, ஆலய உழவார தொண்டு சீர்திருத்த கூட்டம் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த கோயிலை கிளீன் பண்ணி கழுவனா கூட அப்பையும் வாங்குற விபூதியை செவுத்துல கொட்டுறீங்க, வாங்குற குங்குமத்தை அங்கதான் கொட்டுறீங்க. உண்மையா இல்லையா? ஏன் வீட்டுக்கெல்லாம் யாருக்கும் விபூதி குங்குமத்தை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது போலுகுது. யாருக்கும் கொண்டு போய் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. பாவம் கார்ணீஸ்வரர் எல்லாருக்கும் உட்கார்ற அளவுக்கு கூட இடம் கொடுக்கல போலுக்குது. எல்லாம் வாங்குறீங்க, அங்கேயே கொட்டுறீங்க. சிவாச்சாரியார் கையிலால வாங்குறது பிரசாதம். எப்படி கொடுக்குற பிரசாதத்தை மட்டும் நல்லா மூக்கு பிடிக்க இன்னும் கொஞ்சம் புளியோதரை நல்லா கொஞ்சமாக கொடுத்தாங்க. என்னம்மா அவங்க அப்பா முட்டு சொத்து குறைஞ்சி போகிற மாதிரி. அது வேற இல்லைங்க, கொஞ்சம் தாங்க. அதனால தான் இன்னொரு முறை நீங்கள் ஏற்கனவே வாங்கினீங்க தானே? இல்லை, அது என்ன மாதிரியா யாருன்னா பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு கதையை சொல்லி அப்புறம் 2வது கீவரிசில் நின்று அப்படி வாங்கி வீட்டுக்கு போனால் சக்கரை பொங்கல் கிடைக்காது, சுகருக்குதுன்னு அவள் கொடுக்கவே மாட்டேங்கிறா. இங்கேயே வாங்கி 2 டப்பா சாப்பிட்டுட்டு போயிடலாம். அப்படியெல்லாம் உண்டா இல்லையா? அப்ப அது உண்பதற்கு வயிற்றுல இடம் இருப்பது போல விபூதியை வைப்பதற்கு வீடுகளில் இடம் இல்லையா? வீட்டுக்கு தான் கொண்டு போகணும். இங்கேயே வாங்கிட்டு கார்ணீஸ்வரர் கொடுக்கிற திருவரில் கார்ணீஸ்வரரையே கோடீஸ்வரரை ஆக்கிட்டு வீட்டுக்கு போறீங்க. அப்புறமா கார்ணீஸ்வரரையே வேற குறை சொல்றீங்க. உளுந்து சாமி கும்பிட்றோம், அவர் ஒண்ணுமே தரமாட்டேன்றார் அப்படின்னு. வீட்டுக்கு கொண்டு போனாதான் அந்த விபூதி பின்னாடியே 8 லட்சுமி வருவாங்க. எதுல இருக்கு? விபூதியிலையும் குங்குமத்திலையும் 8 லட்சுமி வாசம் செய்யறாங்க, வீட்டுக்கு வருவாங்க. இங்கேயே வாங்கி இங்கேயே கொட்டினா அப்புறம் எங்க வருவாங்க? நாங்க கார்ணீஸ்வரர்கிட்டே பக்தி மயத்தோடு இங்கேயே நல்ல செட்டில் ஆயிடுறோம், நீங்க போங்க வெறுங்கையோட அனுப்பிடுறாங்க. அதனால பிரசாதம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இல்லையா? அதனால எங்க விளக்கேற்ற சொல்றாங்களோ அங்க விளக்கேற்றுவது சிறப்பு. இப்போ சுக்கிராச்சாரியார் அவர்தான் அசுரர்களுக்கு குரு, வியாழ பகவான் அவர்தான் நமக்கு குரு. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். மனிதர்களுக்கெல்லாம் குரு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு. அவர் வடக்க பார்த்து இருப்பார், இப்படி பார்த்திருப்பார். நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இப்படி பார்த்திருப்பார். தென் திசை பார்த்திருக்கக்கூடிய பெருமான் தட்சிணாமூர்த்தி. கண்டபுராணம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் பிரம்மாவினுடைய புதல்வர்கள் 4 பேர் சனகாதி முனிவர்கள். அந்த 4 பேர் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சாங்க. ஆனா அவர்களுக்கு என்ன கிடைக்கல? மனம் என்பது திருப்தி அடையல. சிவபெருமான் காலில் போய் விழுந்தாங்க. விழுந்தவர் சொன்னார், என்ன பண்ணார்? எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உபதேசனை செய்யுங்க சுவாமின்னார்.
அப்பதான் தட்சிணாமூர்த்தி, அதாவது பார்த்தீங்கன்னா தாட்சாயினி அம்மையார் பிரிந்து பர்வதராஜனுக்கு மகளாக போய் அங்க வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர் தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் எடுத்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசனை செய்தார். அப்போ தட்சிணாமூர்த்தியாக இருந்து சிவபெருமான் உபதேசனை செய்கிற பொழுது குருவாக இருக்கக்கூடிய வியாழ பகவானும் சுவாமி நீங்கள் எனக்கும் உபதேசனை செய்ய வேண்டும்னார். தட்சிணாமூர்த்தி வேறு, குரு பகவான் வேறு. வியாழ பகவான் தான் குரு பகவான் நமக்கெல்லாம். அதனால இவரையும் அவரையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. இவர் வேற, குருவுக்கு குருவாக இருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி. ஆனா எல்லாரும் கொண்ட கடலையை என்ன பண்றீங்க, தட்சிணாமூர்த்திக்கே போடுறீங்க. அவருக்கும் போடலாம், தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா திருவருள் எங்க கிடைக்கும், அவருக்கு பண்ணா கிடைக்கும். இவரு பண்ணா என்ன பண்ணுவார், நல்லாரு. ஆமா, அப்படிதான் கிடைக்கும். ஆனா தோஷம் நீங்குமான்னா நீங்க. இறைவனுடைய கருணையினால் சுக்கிராச்சாரியாருடைய மகள் தெய்வ யானை, அந்த தெய்வ யானை என்கின்ற பெண்ணை இந்த யயாதி காட்டுக்கு வேட்டைக்கு போறார். அப்படி வேட்டைக்கு போனவர் அங்க போய் பார்க்கிற பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த அம்மா ஒரு பாலும் கிணத்துல, படித்துறை இல்லாத கிணத்துல, ஐயா அம்மா யாருன்னா அந்த பக்கம் போறீங்களா, நான் அந்த கிணத்துக்குள்ள இருக்கேன், என்னை காப்பாத்துங்களேன் அப்படின்னு சத்தம் கேக்குது. மந்திரி கிட்ட யயாதி சொல்றார், எங்கேயோ ஒரு பெண் குரல் கேட்கல. ஆமா சுவாமி கேக்குது. எந்த பக்கம் கேக்குது, இந்த பக்கம் தான். சரி, ஏதோ ஆபத்து போல இருக்கு, இரு நான் போய் பார்க்கிறேன்னு முதல்ல யயாதி போனார். அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தவர் இந்த பெண் நிர்வாண கோலத்துல இருக்கிறார், வயசு பெண்ணு. மந்திரிங்களை சொல்லிட்டார், நான் பார்த்தது போதும், நீங்க அத்தனை பேரும் அங்கேயே நில்லுங்கோன்ட்டார். இப்ப இருக்கிறவங்களா அந்த ஆண்கள் எல்லாம் அப்படி தப்பா சொல்லக்கூடாது, வேண்டாம்பா. அடுத்த வீட்டு பெண்ணா இருந்தாலும் மானத்தோடு இருக்கட்டும். யாரோ பார்த்தா அவரை எப்படி மீக்கிறதுன்னு மட்டும் பாருங்க, அப்படிதான் எண்ணுவாங்க. இன்னொன்று, தன் உடன்பிறவா சகோதரிகளாக பார்ப்பாங்க. ட்ரெயினில் போகிற பொழுது ஒரு பெண் சொல்கிறாங்க, அந்த அம்மா மட்டும்தான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் பெண்ணாக இருந்தாங்களாம். கை குழந்தை, 8 மாசத்து குழந்தை, பாலுக்கு அழுதுகிட்டே இருக்கான். எல்லாரும் ஆண்களாக இருந்தாங்களாம். எப்படி உட்காந்து பால் கொடுக்கறதுன்னு தெரியாம அந்த குழந்தைய சமாதானப்படுத்த முடியாம தூக்கி தோல்ல போட்டு நடந்துகிட்டே இருந்தாலாம் அந்த பெண். ஒரு சகோதரர் போய் கேட்டாராம், என்னம்மா பிரச்சனை, ஏன் குழந்தை அழுகுறான், கொஞ்ச நேரம் எங்கிட்டையாவது கொடுன்னு. பாலுக்கு, அண்ணா தப்பா நினைச்சுக்காதீங்க, பாலுக்கு அழுகுறான், கொடுக்க வேண்டியது தானே, இவ்வளவு பேர் ஆண்கள் மத்தியில் நான் எப்படி கொடுப்பதுன்னு உடனே ரகசியமாக ஒவ்வொருவர்களுடைய காதில் போய் அவர் சொன்ன உடனே அத்தனை ஆண்களும் கம்பார்ட்மெண்ட்டை விட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல பாத்ரூம் ஆண்ட நின்று கொண்டு அந்த குழந்தை பசியாறுகிற வரைக்கும் நின்று கொண்டிருந்தாங்க. அதனால தப்பாலாம் யாரையும் சொல்லக்கூடாது. இது அந்த பெண்ணே வீடியோவாக எடுத்து ஒளிபரப்பு செய்திருந்தால், அதனால யாரும் ஆண்களை தவறா சொல்லக்கூடாது. யயாதி என்று சொல்லக்கூடிய மன்னன் சொன்னார், நீங்கள்லாம் அங்கேயே இருங்க, அந்த பெண் பிறந்த மேனியோடு இருக்கின்றாள். அம்மா கீழே அந்த அம்மா இருக்கிறா, இவர் மேல இருந்து குரல் கொடுக்கிறார், நான் இந்த நாட்டை ஆளக்கூடிய அசினாபுரம் என்று சொல்லக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய மன்னன், என் பெயர் யயாதி, நீ ஏன் இந்த பாலும் கிணத்தில் இருக்கின்றாய்? ஐயா, நான் சுக்கிராச்சாரியாருடைய மகள், என் பெயர் தெய்வ யானை, எனக்கு தோழி என்று சொல்லக்கூடிய அசுர பெண் சன்மிஸ்ரை என்பது அவளுடைய பெயர். அவருடைய தந்தை கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் தான் என் தந்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நானும் அவளும் குளிப்பதற்காக இங்கு உள்ள கங்கைக்கு வந்தோம். அப்படி வருகிற பொழுது நான் பட்டு பாவாடை தான் எப்பொழுதும் கட்டுவேன், அவள் சாதா பாவாடை தான் கட்டுவாள். அவள் முதலில் குளித்து விட்டு கரையேறினாள். என் பட்டு பாவாடை மேல் ஆசைப்பட்டு அவள் எடுத்து உடுத்தி கொண்டாள். அவள் புலால் உண்ணக்கூடியவள் என்பதனால, நீ புலால் உண்ணக்கூடியவள், என் பாவாடையை நீ உடுத்தக்கூடாது என்று குடுடி என்று நான் இழுத்தேன். அந்த பாவாடையனுடைய நாடா எது அவிழ்ந்து அது கீழே விழுந்ததை பார்த்த உடனே, இத்தனை பேர் மத்தியில என்னை அசிங்கப்படுத்திட்டியேன்னு அவள் தூக்கி கொண்டு என்னை பிறந்த மேனியோடு இந்த பாலும் கிணத்தில் போட்டு விட்டால், அதனால் நீங்கள் பார்த்ததனால எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள். சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார், ஓ அப்படியா, சரி. அவர் பார்த்தார், முதல்ல தான் உடுத்தி இருந்த மேல் துண்டுன்னு சொல்வாங்க இல்லையா, அதை தூக்கி போட்டார். அதை தூக்கி போட்டு இதை இடையில் உடுத்திக்கொள். இப்ப யார் அவரை தொட்டு தூக்குறது? கயிறு விட்டு கீழே இறங்கணும். ஆனா அவளை முதுகுல தான் சுமந்து தூக்கிட்டு வர முடியும், வேற எதையும் பண்ண முடியும். ஆனா அவளை தொட்டு தூக்கினா, அவ அந்தன பெண், அவளை தொட்டு தூக்கினா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்.
அப்படி ஒரு நிபந்தனை. இவ யார் தூக்க முடியும்? மந்திரி சொல்றாரு, ஐயா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நான்லாம் தூக்க மாட்டேன். யாராவது யாரும் பண்ண சரி, ஆபத்துக்கு தோஷம் இல்லைன்னு அவரே இறங்கினார். இறங்கியவர் தூக்கிறார். இப்போ தூக்கிய உடனே இப்ப அந்த பெண் சொல்றா, என்னை பிறந்த மேனியோடு தாங்கள் பார்த்தீர்கள், அது மட்டும் இல்லாமல் என்ன முழுவதும் என்னை தொட்டு தூக்கி இருக்கிறீங்க, உங்கள் முதுகில் நான் சுமந்து வந்திருக்கிறீங்க, அதனால் நீங்கள் தான் எனக்கு கணவர். இரவு முழுவதும் அங்கேயே தங்கிட்ட இவளுக்கு பாதுகாப்பாக அந்த மன்னன் அங்கே இருக்கிறார். சுக்கராச்சாரியார் தேடிட்டு வர்றார். இப்போ சுக்கராச்சாரியார் தேடிக்கொண்டு வருகிற பொழுது, அம்மா ஏன் இங்க இப்படி இருக்கிற, நடந்த கதையை சொன்னா, அம்மா இப்ப நீ நாட்டுக்கு வான்னார். நான் வரணும்னா அவ எனக்கு வேலைக்காரியா வரணும், இவர் எனக்கு கணவரா வரணும். சரி, அப்போ சுக்கராச்சாரியார் ஒரு சத்தியம் வாங்கினார். என் பெண்ணை தவிர வேறு யாரையும் நீ திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கின்றது சத்தியம் பண்ணி கொடு. பண்ணிக்க மாட்டேன் உங்கள் பெண்ணை தவிர சொல்லிட்டார். அப்படியானால் நாளைக்கே உங்களுக்கு கல்யாணம். கல்யாணம் முடிஞ்சது தெய்வ யானைக்கும் யயாதிக்கும். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் அவருடைய நாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார். அப்போ இந்த தெய்வ யானை ஒரு நிபந்தனை விதிச்சா சுக்கராச்சாரியார்கிட்ட, என்னை எப்படி கொண்டு வந்து பாலுங்கணத்துல போட்டாலும் அவள் என் வீட்டுக்கு வேலைக்காரியா வரணும்ட்ட. இவ வேலைக்காரியா போயிட்டாங்க. இப்ப வேலைக்காரியா போனவ, ஏண்டி ஒரு எங்க அப்பன் எடுத்து கொடுக்கக்கூடிய பட்டுப்பாவாடையே நீ கட்டினேன், நான் புலால் உண்ணக்கூடியவதான், நான் புலால் உண்டு கொண்டிருக்கிற பொழுது உன் பாவாடையை உடுத்தலையே, குளிச்சுட்டு வரும்பொழுது தானே ஆசைப்பட்டு கொஞ்ச நேரம் உடுத்தினேன், அது பொறுக்காம நீ அத்தனை பேர் முன்னாடி அந்த பாவாடையை அவிழ்த்தாய் அல்லவா, அதனால தானே நான் உன்னை கொண்டு போய் பாலுங்கணத்துல போட்டேன். இவ வாதாடுறா. இப்ப வேலைக்காரியாக போயாச்சு. ஏன்னா அவங்க அப்பா அசுர மன்னன், அவன் சொல்லிட்டான், அந்த பெண்ணை நீ நிர்வாணப்படுத்தியதுக்கு அவ வீட்டுக்கு வேலைக்காரியா போயே தீரணும்ட்டார், இல்லைன்னா குருநாதர் சபிப்பார் போ. சரி வந்தாச்சு. வந்து இங்க வேலைக்காரி வேலை செய்யறா. இந்த யயாதிக்கு தெய்வ யானைக்கும் 2 குழந்தைகள் பிறகுது, அனு தீர்காயு 2 குழந்தைகள். இப்போ இவங்களுக்கு 2 குழந்தை பிறந்தாச்சு. இந்த சன்மிஸ்டர் என்ன பண்ணா, பாவாடை கட்டினத்துக்கே என்ன நீ வேலைக்காரியா கூப்பிட்டல்ல, ராத்திரி 12 மணிக்கு அண்ணன் நட மின்னல் இட, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு ஜெகன்மோகினி கொலுசு, மல்லியில ஒரு 30 முழம், ஜாதியில ஒரு 30 முழம், அதுக்கப்புறம் எது வாசனையாகும், முல்லையில ஒரு 30 முழம் வச்சு தொங்க விட்டுட்டு என்ன பண்ண, அங்கம் தெரிவது போல லைலான் புடவைய கட்டிட்டு போனாலாம். இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் அப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறா. கம 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 கமன் ராத்திரி 12 மணிக்கு வாசனை வருது. யயாதி தூக்கத்துல எழுந்து எங்கேயோ வாசனை வருதே என்னான்னு எழுந்து வந்து பார்த்தா, ஒரு மரத்தடியில் பார்த்தா ஒரு பெண் உலாத்தி கொண்டிருக்கிறார். ஐயோ பேயோ பிசாசோ தெரியல, மோகினி பிசாசாக்கும் பொழுதுன்னு போயிட்டார். மறுநாள் பார்த்தா 12 மணிக்கு அதே மாதிரி. இப்படியே தொடர்ந்து 1 வாரம் 10 நாள் போச்சு. யாரா இருக்கும், நாடு நம்புது, அரண்மனை நம்ம அரண்மனை. இந்த நேரத்தில் அந்த பெண் அங்க என்ன பண்றா, நாமே போய் விசாரிப்புன்னு இறங்கி வந்தார். பெண்ணே நீ யார்? என் பெயர் சன்மிஸ்டை. ஆமா இங்க என்ன பண்ற? அது ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு யாச்சகம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன், ஒரு தானம் வாங்கின்னு போலான்னு வந்தேன். அதுக்கு பகல்ல வந்திருக்கலாமே, இது பகல்ல கொடுக்கிற தானம் இல்லைங்க, இது ராத்திரில கொடுக்கிற தானம். அப்படியா, என்ன வேணுமோ கேளு, சத்தியமா தருவீங்களா? சத்தியமா தரேன். இந்த நாட்டினுடைய ராஜா, பெண்களுக்கு என்ன ஆசை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 40 பட்டு புடவை, 4000 பட்டு புடவை, ஒரு 4 கிலோ தங்கம். என்னமோ தங்கம் பாவம் 10 ரூபாய் விற்கிற மாதிரி. எவ்வளவு சவரம்? 50 50 ரூபாவா? நான் 10 ரூபாய் சொன்னேன், அவங்க 50 ரூபாய் சொல்கிறாங்க. 40 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா. எவ்வளவு? 50,000. அப்போ ஒரு 4 கிலோ தங்கத்தை பூட்டிக்கணும். அப்படித்தானே பெண்களுக்கு ஆசை வந்து என்னதுக்கு? புடவை நகை, இது 2த்துல ஆசை. மிஞ்சி போனா கொஞ்சம் கணவர் வசதியா இருந்தா சிறுவாடு சேர்த்து இங்கிருந்தே கொண்டு போய் அங்க ஒரு பட்டு புடவையை எடுத்து கட்டி அங்கிருந்து ஒரு 2 சவரத்தை தூக்கி கழுத்துல போட்டு, என்னமோ சொன்னீங்களே எங்க அம்மா வீட்டுல ஒன்றும் செய்யலன்னு இந்த அங்க ஒரு 5000 பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கொண்டு எங்க அம்மா கொடுத்தாங்க. இந்த போன் அடிக்குது, இந்த அம்மா வந்துட்டு அன்னைக்கு போன் அடிச்சுது. அடுத்தாப்புல அந்த போனை எடுத்து இவர் கேட்டாரு. இந்த அம்மா குளிச்சுட்டு இருந்தா. ஹலோ
யாருங்க பேசுறது? மாப்பிள்ளை நான் தான் உங்க அத்தை பேசுறேன். அத்தை நல்லா இருக்கிறீங்களா? என் பொண்ணு நல்லபடியா வந்து சேர்ந்துட்டா அத்தை அப்படின்னு இவர் சொல்லிட்டு என்னென்னமோ நீங்க அப்படின்னாரு. என்ன மாப்பிள்ளை பண்றது, விவசாயம் சரியா இல்லை, ஒரு 100 ரூபாய் தான் மாப்பிள்ளை இருந்தது, அதைத்தான் மாப்பிள்ளை பிள்ளைகிட்ட கொடுத்து அமிச்சேன். ஏதாவது போகும் பொழுது பிஸ்கட் ஏதாவது வாங்கி கொடுன்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்தாளா மாப்பிள்ளை? ஏண்டி உங்க அம்மா 100 ரூபாய் கொடுத்தாளா? இவ இங்க வந்து சொல்றா 5000 ரூபாய் கொடுத்தாங்க உங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டுக்கு, 2 சவரம், எனக்கு 50,000 பட்டு புடவை கொடுத்தாங்க. இதெல்லாம் யார் அப்ப முட்டு சொத்து? வீட்டுக்கார் கொஞ்சம் வசதியா இருந்தா மாமியார் வீடு எது அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் சிறுவாடு கொடுப்பாங்க, அவ்வளவுதான் பெண்கள். நாம தான் இந்த நாட்டினுடைய ராஜாவாச்சே, என்ன செய்தாலும் தவறில்லை, அதனால பெண்ணே என்ன வேணாலும் கேள் நான் தரேன். இப்படி எல்லாம் சொன்ன சத்தியம் பண்ணி சத்தியமா தரேன்னார். சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார். அப்படியா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு மாற மாட்டீங்களே? சத்தியமாக மாற மாட்டேன், உனக்கு என்ன வேணுமோ கேள். ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அது வந்துங்க கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, பெண் இல்லையா, அதனால். என்னம்மா வேணும்? புத்திர பாக்கியம் வேண்டும். என்ன வேணும்? புத்திர பாக்கியம் யார் கொடுப்பா? வீட்டுக்காரர் தானே கொடுக்கணும். இவர் ஏற்கனவே சுக்கிராச்சாரியாருக்கு என்ன சத்தியம் பண்ணிக்கிறார்? எந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிக்கிறார். ஆனா இப்ப அந்த சத்தியத்தை காப்பாத்தினா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த சத்தியம் போயிடும். இப்ப இந்த சத்தியத்தை காப்பாத்தனா அந்த சத்தியம் போயிடும். இப்ப 2 பக்கமும் மாட்டிக்கிட்டார. இப்ப என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. பார்த்தார், இவளை ஏற இறங்க பார்த்தார். ஆஹா, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. அண்ணன் நட மின்னல் இட ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, ஜெகன்மோகினி கொலுசு, புருவம் வில் மாதிரி இருக்கு, மூக்கு கிளி மூக்கா இருக்கு, கண்ணு மீன் மாதிரி இருக்கு, உதடு கொவ்வை செவ்வாய் இதழ் போல இருக்கு, சங்கு கழுத்து எது சங்கு போல கழுத்து இருக்கு, ஸ்தனம் கோபுர கலசம் போல இருக்கு, இடை சிறுத்திருக்கு, தொடை பெருத்திருக்கு, மொத்தத்துல நீலவேணி குதிரை மாதிரி இருக்கிற இவளை பார்த்துட்டு யாராவது வேணான்னு சொல்லுவானா அப்படின்னு நினைச்சு, பெண்ணே 12 மணி வரைக்கும் அங்க நடத்துறேன் குடும்பம், 12 மணிக்கு மேல இங்க நடத்துறேன் குடும்பம், உனக்கு கொடுத்த வாக்க நான் மாற மாட்டேன். யாருக்கும் தெரியாம கட்டிட்டார் தாலியை. 12 மணி வரைக்கும் அங்க குடும்பம், 12 மணிக்கு மேல இங்க குடும்பம். ஒரிஜினலா ஊரறிய கல்யாணம் பண்ணிவளுக்கு 2 குழந்தை. ஆமா, இரவுல தாலி கட்டினவளுக்கு 3 குழந்தை. எல்லாம் லைனா 5 வளர்ந்தது. ஒன்று போல இருக்கு 5. ஆமாம், தென்னை மரத்தில் தேங்காய் காய்க்காம மாங்காயா காய்க்கும். எள்ளு செடியில் கொல்லா விளையும் இல்லையா? அதனால பார்த்தார், இது 5. இப்போ இவ தங்க கிண்ணத்தில் டீஸ்பூன் போட்டு நெய் சோறு ஊட்டுறா. பருப்பு சோறு, பருப்பு அன்னத்தை நெய்யை போட்டு நல்லா ஊட்டுற. பார்த்தா 5 ஒன்று மாதிரி ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. 1 கிண்ணம் ஆச்சு, 2 கிண்ணம் ஆச்சு, 3 கிண்ணம், 4 கிண்ணம், 5 கிண்ணம். நம்ம டிக்கெட் 2 தானே, 5 கிண்ணத்துக்கு மேலே சாப்பாடு போகுது. பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்களோ, நிறைய சாப்பிட்றாங்களோ. அப்புறம் பார்த்தா திரும்பி பார்த்தா 5 விளையாடுது. 5 கூப்பிட்டு வச்சு நிக்கி பார்த்தா இவ பெற்றது எதுனா அவளுக்கே தெரியல. அப்போ பிள்ளைங்க பேரை சொல்லி கூப்பிட்டா 2 வந்துடுச்சு. வந்த உடனே பார்த்தா, நீங்கள் 3 பேரும் யாருன்னார். எங்கள் அம்மா சன்மிஸ்டர். ஓ, கல்யாணம் ஆயிடுச்சு பொழுது அவளுக்கு. நம்ம கல்யாணத்துக்கு கூட நம்மளை கூப்பிடாமையே கல்யாணம் பண்ணிட்டா. பரவாயில்ல, எங்கேயோ ஒன்று கல்யாணம். ஆனால் ஒரே மாதிரி இது அச்சு ஒரே மாதிரி இருக்குது. என்ன? ஆமாம், அம்மா சன்மிஸ்டர், அப்பா யாருன்னு. அப்போ தான் வேட்டைக்கு போயிட்டேன் ஏயாதி கேட்டுக்குள்ளார நுழையிறார். அதோ அப்பான்னார். முடிஞ்சு போச்சா கதை? பாவி மனுஷன், நீ கிளி மாதிரி இருக்கே, உலகலிಗೆ ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கேன்னு என்ன கொஞ்சுன்னு கொஞ்சிட்டு கடைசியில பார்த்தா எனக்கு 2 அவளுக்கு 3. என்ன செய்வது? உடனே 2த்தையும் கையில பிடிச்சிட்டு வாங்கடா உங்க பாட்டங்கிட்ட போலான்னு நேரா சுக்கிராச்சாரியார்கிட்ட போயிட்டோம். போன அடுத்த வினாடி சுக்கிராச்சாரியார்கிட்ட அழுத உடனே சுக்கிராச்சாரியார் மாப்பிள்ளையை கூப்பிட்டு விசாரணை பண்ணார். விசாரிக்கிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன நடந்ததுன்னு அவர் எடுத்த எடுப்புல கேட்கல.
உனக்கு இளமை இருப்பதனால தானே இன்னொரு பெண்ணை நீ தேடி போன. காச நோயும் முதுமை பருவமும் வரக்கடவதுன்னு கொடுத்துட்டார் சாபத்தை. முதல்ல டிபி என்று சொல்லக்கூடிய நோய் வந்தது யாருக்குன்னு கேட்டா இந்த யயாதி என்று சொல்லக்கூடிய மன்னருக்கு தான் முதல் டிபி நோய். அதுவரைக்கும் உலகத்தில் என்ன நோய் கிடையாது, டிபி என்று சொல்லக்கூடிய காச நோய் கிடையாது. இவருக்கு தான் ஃபர்ஸ்ட். இப்போ மாமா நடந்தது என்னன்னு தெரியாம எனக்கு இப்படி எல்லாம் உதற மாதிரி பண்ணிட்டீங்களே, உங்க பொண்ணையும் அனுபவிக்க முடியாது, அந்த பொண்ணையும் அனுபவிக்க முடியாது, நடந்தது என்னன்னு நான் சொல்லட்டுமா? அந்த பெண் இப்படியெல்லாம் ஆடை உடுத்தி கொண்டு என்னிடத்துல தானம் கேட்டா. அவ எனக்கு இப்படி ஒன்று கேட்பான்னு தெரியல. பெண்கள் நகை கேட்பாங்க, புடவை கேட்பாங்க, பணம் கேட்பாங்கன்னு நினைச்சு சத்தியமா தரேம்மா நீ கேளு, என் அரசின் மீது ஆணைன்னு சொல்லிட்டேன். அரச பதவியை காப்பாற்றணும், சத்திரியனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. வாக்கை காப்பாற்றும் பொருட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தேன். அவ என்ன கேட்டான்னா புத்திர தானம் கேட்டா. அதனால் அவளை கல்யாணம் பண்ணேன். உங்க பிள்ளையும் தொட முடியாது, இப்ப அந்த பெண்ணையும் தொட முடியாது. என் பிள்ளைகளுக்கு சிறு வயது, இப்ப அரச பதவிக்கு யாரும் இல்லை, நான் என்ன செய்வது மாமா? ஏதாவது மாத்து வழி உண்டான்னார். இந்த சாபத்தை மாற்றி அமைக்கிற வழி உண்டான்னார். உனக்கு 5 பிள்ளைங்க தானே, 5 பிள்ளைகளையும் அழைத்து அவர்களுடைய இளமை வாங்கி கொண்டு முதுமையை கொடுத்து நோயையும் அவங்களுக்கு கொடுத்துடு. உனக்கு எவ்வளவு காலம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறியோ அவ்வளவு காலம் அனுபவித்துக்கொள். இதை என்ன சொல்லியாச்சு. இப்போ 5 பிள்ளைங்களை கூப்பிட்டு நிறுத்தினார். அதுல எது, தீர்காயு, பூரு, அனு, திரிஷு, இவங்க 5 பேர். எது, திரிஷு இவங்க தான் மூத்த பிள்ளைங்க. அனு, தீர்காயு, பூரு இவங்க 3 பேரும் சன்மிஸ்ரீக்கு பிறந்தவங்க. இப்ப இந்த 5 பேரையும் லைனா நிக்க வச்சார். எது என்று சொல்லக்கூடிய மன்னன் இடத்துல முதல்ல அந்த குழந்தை கிட்ட கேட்கிறார். வயசு அவனுக்கு 16 வயசு. அந்த குழந்தை கிட்ட கேட்கிறார், உங்க பாட்டை எனக்கு சாபம் கொடுத்து விட்டார், அதனால உன்னுடைய இளமையை எனக்கு கொடு, என் நோயை நீ வாங்கிக்கோ, இந்த பதவியில இருந்து நீ ராஜாவாக ஆண்டுகொள், என் பட்டத்திலிருந்து பதவியிலிருந்து எல்லாமே உனக்கு தான், என்ன நீ தான் மூத்தவன், என்னை தந்தையாக்கியவன், அதனால உனக்கு முதல் உரிமை முன்னுரிமை அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அடுத்த வினாடி எது என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் சொன்னார், அப்பா என் இளமையை வாங்கி என்ன பண்ணுவீங்க? உன் தாயிடத்துல உறவு வச்சுவேன். அப்ப நான் உறவு வைத்ததாகத்தானே அர்த்தம். இல்லற சுகம் அனுபவித்தா நான் உறவு வைத்ததாகத்தானே அர்த்தம். என் இளமையை வாங்கி என் தாயிடத்தில் உறவு வைத்தால் நான் வைத்ததாகத்தானே அர்த்தம். அப்படி ஒழுக்கமற்ற செயலை நான் செய்ய மாட்டேன். அப்போ நீ எப்படி வாழ்வ? அப்போ அவர் சொன்ன பதில்தான் இந்த பதில். மாடு மேய்ச்சி பிழைச்சுப்பேன்னார். அந்த எதுகுலத்தில் தான் பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் வந்து அவதாரம் செய்கிறார். ஒழுக்கமான குலம், அதான் யாதவ குலம். யாதவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குலம் தான். அங்க இருந்து தான் ஜாதி பிரிஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்யூனிட்டி கிடையாது. ஒன்று அந்தனர், இன்னொன்று சத்திரியர், 2 கம்யூனிட்டி தான் இருந்தது. இந்த இடத்திலிருந்து தான் கம்யூனிட்டி பிரிஞ்சது. ஒவ்வொருத்தரும் ஒன்று பிரிஞ்சாங்க. யயாதியின் இடத்துல இருந்து தான் ஒவ்வொரு வேலைக்கு தகுந்தாற் போல பிரிஞ்சாங்க. இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க 3 பேர்கிட்டையும் கேட்டாங்க. ஒருத்தர் பெரியவர் மாடு மேய்ச்சிக்கிறேன்னார், ஒருத்தர் மது வித்து பிழைத்துக் கொள்ளுகிறேன்னார், ஒருத்தர் மாமிசம் வித்து பிழைத்துக் கொள்ளுகிறேன்னார், ஒருத்தர் பிச்சை எடுத்து பிழைத்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டார். இப்ப 4 முடிஞ்சு போச்சா? 5வது பிள்ளை பூரு மகாராஜா. பாரத கதை ரொம்ப முக்கியமான கதை. நீதி 2 பக்கம். எப்படி நாணயத்திற்கு 2 பக்கம், ஒரு பக்கம் பிளைனாவும் ஒரு பக்கம் முத்திரை இருந்தா செல்லுபடியாகுமா நாணயம்? செல்லுபடியாகாது இல்ல. அது மாதிரி ஒரே கேள்விக்கு 2 பதில். இப்போ உங்ககிட்ட நான் அந்த கேள்வியை கேட்கிறேன், நீங்களும் அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ எது என்று சொல்லக்கூடிய மன்னன் தான் இளமையை அனுபவித்தால் தான் அனுபவித்ததாக அர்த்தம்னா அப்பாவுக்கு இளமையை கொடுக்க மறுத்துட்டார். ஆனா கடைசியாக இருக்கக்கூடிய பூரு மகாராஜா கேட்ட உடனே அப்பா இந்தாங்க இளமைன்னு கொடுத்துட்டார். இப்போ உங்ககிட்ட பூரு செய்தது சரியா, எது செய்தது சரியா? நீங்க தான் இப்ப பதில் சொல்லணும். யாருனாலும் சொல்லலாம்.
இல்ல 2 பேரும் செய்தது சரியா? யாருக்கும் பதில் தெரியலையா? இல்ல சொன்னா தப்பா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? தப்பாயிடுமேன்னு யோசிக்கிறீங்க. நானே சொல்லிடுறேன் அதுக்குரிய பதில். இந்த உடம்பு யார் கொடுத்தது? அப்பா கொடுத்தது. இந்த உடம்பு யார் கொடுத்தது? அப்பா கொடுத்தது. வேதம் என்று சொல்லக்கூடியது சொல்லுகிறது, 4 வேதமும் சொல்லுகிறது, மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் கேட்டா கொடுக்கணும். எதை? உயிரையே கொடுக்க சொல்லுது. மாதா கேட்டா இந்த உயிரை கொடுக்கணும், உடம்பையும் கொடுக்கணும். அதனாலதான் பட்டினத்தார் அம்மாவுக்கு ஈமக்கிரியை பண்ணாம ஊரை விட்டு வெளியில வர மாட்டேன்னார். ஆதி சங்கரர் என்று சொல்லக்கூடியவருடைய தாயார் உயிர் பிரிந்த உடனே அப்பா சங்கரான் அழைத்த உடனே எங்கேயோ இருந்த ஆதி சங்கரர் ஓடி வந்தார். ஏன்னா கூப்பிட்டா உடனே அடுத்த வினாடி உயிரையும் கொடுக்கணும். யாருக்கு? அம்மாவுக்கு. அதே மாதிரி பிதாவுக்கு. யாருக்கு? மாதா பிதா. அதுக்கு அடுத்து இவங்களுக்கும் என்ன கொடுக்கணும்? உயிரையும் கொடுக்கணும், உடம்பையும் கொடுக்கணும், 2மே கொடுக்கணும். அப்பா வயசாயிடுச்சுன்றதுக்காக தோல் அவரால் நடக்க முடியலன்னா மகன் என்ன பண்ணணும்? தோல்ல தூக்கி போட்டு அவர் சுமந்ததை இவன் சுமக்கணும். அப்போ கொடுக்கணுமா? அடுத்து குரு, கல்வியை கற்றுக் கொடுத்த குரு கேட்டா உயிரையும் கொடுக்கணும். குரு தட்சணையாக உன் உயிரை கொடுறான்னா கொடுத்தாகணும். அப்போ உயிரையும் கொடுக்கணும். தெய்வம் நம்மளை கேட்டெல்லாம் எடுக்காது. அதுவே அதுக்கு தானே யமதர்ம ராஜான்னு ஒருத்தரை வச்சுக்கிறார் பிக்ஸ் பண்ணி, இல்லையா? அப்போ மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் கேட்டா யார் எதை கொடுக்கணும்? உயிரையே கொடுக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ என் இளமையை என் தந்தை கொடுத்த உயிர், என் தந்தை கொடுத்த இளமை, என் தந்தை கொடுத்த இந்த முகம், இந்த உடம்பு, இந்த எல்லாமே என் தந்தையால் நான் இந்த பூலோகத்திற்கு வந்திருக்கின்ற பொழுது என் தந்தையே தவறில்லை என்று நினைத்து என் இளமையை கேட்டால் நான் ஏன் தரக்கூடாதுன்னு பூரு சொல்றார். இப்ப எது நியாயம், எது யாரு? நாணயத்திற்கு 1 ரூபாய் என்கின்ற காயின் என்பது இந்த பக்கம் தலையும் இருக்கணும், இந்த பக்கம் அந்த காயினுடைய மதிப்பும் இருக்கணும். 2ம் இருந்தால்தான் அந்த நாணயம் சந்தையில் விலை போகும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தான் பாரதத்தில் 2 பக்கமும் என்ன கொடுத்துக்குது? கேள்வி 1, பதில் 2. இத்துடன் இன்றைய பாரத கதை நிறைவு அடைந்து உள்ளக எதுக்கு பூஜை என்று சொல்லக்கூடியது ஆரம்பமாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக நிறைவடைந்து நாளைய தினத்தில் இதனுடைய தொடர்ச்சி என்று சொல்லக்கூடியது எப்படி பாண்டவர்கள் பிறந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்கின்ற கதையெல்லாம் நாளைய தினத்தில் பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு மீண்டும் நாளை மாலை 7 மணிக்கு உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. இந்த தினம் பைரவரோட வளமாலை அபிஷேகம் இருக்குது. அதுதான் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் முன்னதாக முடிக்கப்பட்டது. நாளையிலிருந்து 7 to 8:30 மணி வரை நிகழ்ச்சி நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி உபயோகித்தார்கள் மரியாதைக்குரிய சுப்பிரமணியன் மற்றும் அவருடைய துணையார் சார்பில் நடித்துக் கொண்டு மீண்டும் நாளை மாலை ஆளை சந்திப்பவர்களை நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.